சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இந்த அதிமுக உட்கட்சிகள் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர எப்படியாவது ஒன்றுபடணும்னு ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சாங்க. கேசி பழனிசாமி, புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர்லாம் சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழு. அதை பத்தி எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கேட்குறாங்க. இது மாதிரி ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்காங்களே, உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு. ரோட்ல போறவரெல்லாம் குழு ஆரம்பிப்போம், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா, இதை வந்து என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு கோவப்படுறாரு. எப்படி பாக்குறீங்க? கேசி பழனிசாமிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் நண்பர் தான். நான் அப்பவே அவர்கிட்ட அவர் கல்யாணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. ஸ்டாலினுக்கு பெரிய அளவு மரியாதை கொடுத்து அழைச்சிருந்தாரு. மாவட்ட செயலாளர் முத்துசாமி கலந்துக்கிட்டாரு. நட்பின் காரணமாக சசிகலாவை வீழ்த்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணமோ நம்ம உணர்வுக்கு தக்கன அவரும் இன்னொரு பாதையில் நின்று வீழ்த்தக்கூடிய அரசியலை பண்ணவர். அதில் அந்த ஏடிஎம்கே கான்ஸ்டியூஷன் கூட நான் தான் ஒரு முக்கிய பிஜேபி தலைவர் மூலமாக அவருக்கு கொடுத்து அனுப்பினேன். சசிகலா பொதுச்செயலாளராக வர விடாமல் பண்ணுறதுக்குள்ள எல்லா வேலையும் அவர் ஒரு சைடில் பண்ணார், நாங்கள் இன்னொரு சைடில் பண்ணணும். அந்த அளவுக்கு இணைந்த கரமாக நம்ம கூட நின்ன நண்பர் தான். நம்மகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா, அவர்கிட்ட சொன்னோம், நீங்கள் சென்டிமெண்ட் பார்க்காதீங்க, ஸ்டாலின் கூட போய் ஜாயின் பண்ணிடுங்க, ஸ்டாலினுக்கு தேவைப்படுறீங்க, விளையாட கவுண்டரில் ஃபேஸ் தேவை, அது நீங்கள் எம்ஜிஆர் ஆள், எம்ஜிஆர் மேலே பற்றுதல் ஆள், சசிகலாவை எதிர்த்து நின்று இருக்கீங்க களத்துக்குள்ள, அதெல்லாம் ஸ்டாலின் மதிக்கிறாரு, அப்போ நீங்கள் போய் சேர்ந்துருங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு மந்திரி அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணார். ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு வரும்போது கூட, ஏர்போர்ட்டில் பேசிட்டு வரும்போது கூட, என் நண்பர் பாதிக்கப்பட்டுட்டாரு, அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு, அதெல்லாம் அவருக்கு கோபமா இருக்குன்னு சொல்லும்போது ஸ்டாலினே என்கிட்ட சொன்னார், ஆமா என்கிட்ட அதெல்லாம் அவர் சொன்னாருங்கிறத ஸ்டாலின் சொன்னார். அதுக்கு பிறகு நான் அவர் சொன்னேன், நீ திமுகவில் போய் சேர்ந்துருங்க, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். நம்ம நண்பர் தான், நம்ம அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற. நண்பருங்கிற முறையில் அவர்கிட்ட சொன்னோம். அவர் எம்ஜிஆர்னு மனுஷன் நின்றுட்டாரு. அதற்கு பிறகு திரும்ப இன்னொன்று சொன்னேன், ஜாதி அடிப்படையில் எடப்பாடி உங்கள்கிட்ட பேசுவாப்புல, தன் சுயநலத்துக்கு ஜாதி அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசுவாங்க, அதில் விழுந்துடாதீங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் விழுந்தாரு. சில இடங்களில் என்னையும் ஏற்றி பேசி ஜாதி அடிப்படையில் விழுந்த மாதிரி எனக்கு அவருக்கு மேலே. எம்ஜிஆர் தொண்டர் தான், எம்ஜிஆர் விசுவாசி தான். எப்படி சைதை துரைசாமி அவரு பெரிய அளவில் சென்னை இதெல்லாம் எம்ஜிஆருக்காக பண்ண மாதிரி இவர் ஒரு எம்ஜிஆர்னு இருக்கக்கூடிய ஆள் தான். அதை நான் மதிக்கிறேன், அந்த பட்டத்தில் அந்த சென்டிமெண்ட்டை மதிக்கிறேன். ஆனால் ஒரு இடங்கள்ல இவரையே எடப்பாடி பழனிசாமி ஜாதி அடிப்படையில் தூண்டில் போட்டு பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், ஜாதி அடிப்படையிலலாம் அவர் தூண்டில் போடுவார், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு எவ்வளவுக்குள்ள அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசிட்டு போயிட்டாரு. சரி, நெருக்கடி கொடுக்கட்டு. அந்த நெருக்கடி இருக்கனால தானே அவர் கோபத்துல தெருவில் நிற்கிறவங்கன்னு பேசுறாரு. அந்த வார்த்தை மேல வருதுன்னு காரணம்னா, இந்த முயற்சி வந்து தன்னை பாதிச்சிருமோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. ஒருங்கிணைப்பு குழு பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. என் தொடர் தோழில இருக்காருங்க, கண்டஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. அங்க வீரமணி அங்க என்னன்னா அதிமுக டெபாசிட் எழுதக்கூடிய அளவுக்கு அவர் அரசியல் பண்றாரு. இங்க சிவி சண்முகனா என்ன மீறி இங்க இல்லைங்கிறாரு. கேபி முனுசாமி அவரும் பக்காவா பண்ணுவாரு, நம்ம நண்பர். தருமபுரியில இவர் அன்பழகன். இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாட்டே அவரு ஒரு இதுக்குள்ளதான் இருக்கிறாரு. என்றால் ரெட்டல் அவர்கிட்ட இருக்கு, பொதுச்செயலாளர் அவர்கிட்ட இருக்கு, சிக்னட்டரி அதாரிட்டி அவர்கிட்ட இருக்கு. அந்த இதுல அவரு நிற்கிறாரு. பட் மற்றவங்களை பொறுத்தளவுல தோக்குதே ரெட்டல தோக்குதேன்னு அவங்களுக்கு இருக்குது. அதனால ஏதாவது ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத கொஞ்சம் பெட்டரா வச்சிடலாமான்னு நினைக்கிறாங்க. இருக்கிறது எனக்கு தான், நான் தான் அவரு நிற்கிறாரு. 2026 தோத்தாலும் பரவாயில்ல, 31 பார்த்துக்கிட்டான்னு நிற்கிறாரு. 26 தோல்வியை ஒத்துக்கிட்டு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒருங்கிணைப்பே வேணான்ற அந்த ஒரு முடிவு, அவருடைய முடிவு எப்படி பாக்குறீங்க? அதாங்க, 26 தோத்தாலும் பரவாயில்ல, தோக்குறேன், 31 வருவேன். கலைஞர் 13 வருஷம் வனவாசம் போனார் இல்லையா, நான் வனவாசம் போயிட்டு போறேன், வனவாசம் போய் திரும்பி நான் வருவேன், அதிமுக நாங்கிறாரு அவர். இவங்கெல்லாம் அதிமுக சம்பந்தமே இல்லாதவர்கள் அப்படின்றாரு. அதானே சொல்றாரு, இந்த ஓட்டு நான் மட்டும் பிரச்சாரம் பண்ணி வந்தேன்னு தானே சொல்றாரு. எத்தனை முறை வேணாலும் நான் தோப்பேன், நான் தான் கட்சி, நான் தான் ஒற்றை தலைமை, நான் கண்டஸ்ட் பண்ணாம கூட பின்னங்கால் பட்டியல கூட ஓடுவேன், ஆனா நான் தான் கட்சி. அவருக்கு ஸ்டாண்டு. அவரு 1% ஓட்டு கூடுனதை ஆதாரமா சொல்றாருல்ல, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? இல்ல அதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம், வெற்றின்னு பாக்குறீங்களா நீங்க? அவர் சொல்றாருலங்க, நான் இரட்டை தலைமையோட 1% கூட வந்துட்டேன். விமர்சகரா உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்டா அப்படின்னு கேட்கிறேன். 1% ஓட்டு கூட வாங்குறதுக்காக பெருமைப்படுறதும் 40 தோல்வின்னு அதை மறைக்கிறதும். அதான் நான் பல முறை பேசிட்டேனே, விழாள கவுண்டர் கட்சி வன்னியர் கட்சின்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு. ஜாதி பேர் சொல்லல, நான் தான் ஜாதி பேரை சொல்றேன், மற்ற ஜாதிகள்லாம் விழிச்சு விடணும்னு சொல்றேன்.
ஒரு பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா கொஞ்சம் நான் வன்னியர்கள் மத்தியில 50% பன்னீர்செல்வம் இருக்கிறாரியா, இது பொதுத்தள கட்சின்னு இருக்கும். பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா ஒரு நான் பங்கு வேளாளர் கவுண்டர் மத்தியில இது ஒரு பொதுத்தள கட்சின்னு இருக்கும். பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா முக்குலத்தோர்கள் மத்தியில இதுக்கு ஒரு பார்வை இருக்கும். ஸோ பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா ஒரு கோபாலகிருஷ்ணன் அவரை வந்து உயர்மட்ட குழுல போட்டாரு. மனோஜ் பாண்டியன் ஒரு நாடார உயர்மட்ட குழுல போட்டாரு. இப்படி பன்னீர்செல்வம் இருந்தாருன்னா அவர் ஒரு பொதுத்தள தன்மை கொண்ட ஒரு தலைவர், கிராப்பரா இருக்க மாட்டாருன்னு ஒரு பார்வை இருக்கும். 50-50 2 இருந்தா அந்த ஒரு பார்வை இருக்கும். அவர் இல்லாததுல பன்னீர்செல்வமும் லீடர் ஆகல, சாதிக்கல. நம்ம அதை உண்மையை சொல்லணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வீக்கன் ஆகி போயிட்டாரு. அவரை கெடுக்குன்னு நினைச்சு இவரும் கீழே போயிட்டாரு. இப்ப ரெட்டலை ஆண்ட இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு, ஆண்ட இருக்கு, நான் தாங்கிறாரு அவரு. இல்ல அதிமுகவினுடைய முகமாக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரா? சின்னத்தை வச்சிருந்தாலும், பதவி வச்சிருந்தாலும், கட்சியை வச்சிருந்தாலும் முகமா மாறக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஈர்ப்பு சக்தி இல்லை. இப்போ உக்ரவான்ல நிற்காதது கூட 3 காரணம் சொல்றேன். உதயசூரியனை எதிர்க்க முடியாது. தென் ராமதாஸ் வன்னியர் எழுச்சி. முன்னா சீமானுக்குள்ள காஸ்ட் நியூட்ரல் இமேஜும் ஈர்ப்பு சக்தியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாதது. இந்த 3 மெயின் காரணம் உதயசூரியன், 2வது காரணம் ராமதாஸுக்கு வன்னியர் எழுச்சி, 3வது காரணம் சீமானுக்கு லீடரா ஈர்ப்பு சக்தி இருக்கு, எடப்பாடிக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இல்லை. இந்த 3ல டெபாசிட் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அங்க நிக்கலங்கிறதான் யதார்த்த உண்மை. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நானே 40 தொகுதிக்கு போய் ஏன் ஒரு முகத்தை காட்டி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன், அதை நான் அக்செப்ட் பண்ண தானங்க செய்யறேன். அவர் முகத்தை காட்டி வாங்கின ஓட்டுன்னு. அப்புறம் ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு இல்லையா? ரெட்டலைக்கு தான் நாடார் தூரத்துக்கு பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டானா ரெட்டலைய. ரெட்டலை தான் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதில் நின்று நாடார் எங்க பிரச்சாரத்துல எங்க கருத்துருவாக்கத்துல பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டானே. நான் விழால கொண்டர்கள் ரெட்டலைய பிச்சு எறிகிறாங்களே, பறையர்கள் விழிச்சுக்கிட்டாங்களே, செங்குந்தர் விழிச்சுக்கிட்டாங்களே. அப்போ பத்திர கொடுத்தனால வன்னியர் ரெட்டலைக்கு போட்டாப்புல, தங்க ஜாதிக்காரர்னு விழால கொண்டு ரெட்டலைக்கு போட்டாங்க. ரெட்டலைக்கு இருக்கு, முத்திரையர் கொஞ்சம் போட்டிருக்காப்புல, அதை அவங்களை என்லைட்டன் பண்ணணும். முத்திரையர்கள்ட்ட போய் நீங்க ராய்சபா கொடுத்தா போடுங்க, அல்லது சும்மா இலவசமா போடாதீங்கிறத முத்திரையர்கள்ட்ட போய் பேசணும். இவ்வளவு தோல்விக்கு பிறகும் கட்சிக்குள்ள இருந்து எதுக்காக சார் ஒரு அதிருப்தி குரல், எதிர்ப்பு குரல் கூட வரல? அது அவருக்கு சாதனைன்னு எடுத்துடுங்க. அதுதானே ஒரு அரசியல் விமர்சகர் பேசினாரு, எல்லாரும் அவர் கூட இருக்காங்கன்னு எடுத்துடுங்க. தோல்வியே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முக்கியம் அப்படின்ட்டு வேற என்ன வழி இருக்கு? எங்க போய் ஜெயிப்பாங்க? சசிகலா அவர்களும் இப்ப தொண்டர்களை சந்திக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? குதிரை ஓடணும் போறது லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம்? அவங்க 2021 தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும். எடப்பாடிக்கு எதிராக ஒன்று திரள்ற அந்த சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி கூட குறைஞ்சபட்சம் ஒண்ணு சேர மாட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒற்றுமையை வலியுறுத்தி எல்லாரும் லீடராக ஆசைப்படுறாங்க. எல்லாரும் லீடராக ஆசைப்படுறாங்க. ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக வந்தா இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக நம்ம 2026 வரை பேசிட்டு இருக்கலாம். வராதா? பேசிட்டு இருக்கலாம். வராதுன்னு நினைக்கிறீங்களா? பேசிட்டு இருக்கலாம். நிச்சயமா சார். இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் களம்? அது வேற எதுவும் ஏற்படுத்துமா? அண்ணாமலை அதிரடியாக அரசியல் பண்ணுவார். சீமானும் கடுமையாக மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அரசியல் பண்ணுவார். எடப்பாடி திணறுவார். அண்ணாமலைக்கு ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருப்பார். அண்ணாமலைக்கு தமிழிசைக்கு உண்டான அந்த பிரச்சனை முடிஞ்சுங்களா? அண்ணாமலைக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது தமிழிசை. தமிழிசை ஐயா தாளிங்க நாடார் உழைப்புல வந்த அந்த இந்து நாடார்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. அண்ணாமலை எடப்பாடியை பலகீனப்படுத்தி கொங்குவேளாளர் கவுண்டர் ஓட்ட, ஜெயலலிதா இருந்த ஓட்ட மோடி தலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அண்ணாமலை கூட தமிழிசையை ஒப்பிடாதீங்க. இல்ல, தமிழிசையை பார்த்து அண்ணாமலை பயப்படுறாரு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பிரஸ் மீட் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அமித்ஷா திட்டினதுக்கு காரணம். நான் என் பதில ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் பதில். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார். நன்றி.